பொண்டாட்டிக்கு ஒரு கருத்து வேறுபாடு இன்னைக்கு வந்து விவகாரத்தை தொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 12 கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. சரி, ஓகே, விட்டுருங்க. 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மகனுக்கு 8 லட்சம். 8 லட்சம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட். அதாவது எப்படின்னா, ஒரு தடவை நீங்க வந்து தனி விமானத்துல வந்து பாம்பே போயிட்டு வந்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல போனார்ல அட்லியோடைய மனைவி பிரியாவோடைய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போனார்ல, அந்த தனி விமானத்துல போனதுக்கு செலவு எவ்வளவு தெரியுமா? 40 லட்சம். விமானத்துக்கு போயிட்டு வந்த செலவு மட்டும் 40 லட்சம். அது இல்லாமல் 7 ஸ்டார் ஹோட்டலு, அங்கே எடுத்த காரு கீரு எல்லாம் சேர்த்தா அது ஒரு 10 லட்சம். 50 லட்ச ரூபா ஒரு அட்லியோடைய மனைவி நிச்சயத்துக்கு தேர்தல் நேரத்தில் நீங்கள் போயிட்டு வர செலவு பண்ணுறீங்க. பையனுக்கு கொடுத்த 8 லட்சத்துக்கு கணக்கு பார்க்குறீங்க. பையனுக்கு கொடுத்த 8 லட்சம் கணக்குங்கிறீங்க. ஒவ்வொரு தகப்பனும் பொண்ணுக்கு கொடுத்த காசு, பையனுக்கு கொடுத்த காசு எங்கேயாவது கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? சரி, நான் கேட்குறேன், அந்த பையன் இப்போ தான் முதல் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தகப்பன் வந்து எல்லா பணிவிடைகளையும் செய்யணும். எல்லாமே அவருடைய கடமையா? இல்லை வந்து மகளுக்கு வந்து படிப்பு கொடுக்குற செலவு, மகளுக்கு பேக்கெட் மணியாக கொடுக்குற செலவு, மகனுக்கு பேக்கெட் மணியாக கொடுக்குற காசெல்லாம் வந்து கடன் எழுதி வச்சுப்பாங்க. எல்லாம் எழுதி வச்சுப்பான்னு நினைக்கிறேன். அதாவது அந்த மகன் போய் கேட்பார், சஞ்சய் போய் கேட்பார், அப்பா ஐ வாண்ட் 10,000. ஓ 10,000 அப்படின்னு ஒரு டைரி எழுதி அப்படியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்தி சொச்சம். அப்புறம் 462 ரூபா. என்னங்க இது இப்படி துல்லியமாக வச்சிருக்காரு மகனுக்கு கொடுத்த கடனை கூட. அப்போ எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியாக இருப்பார் பாருங்க.